to share his testimony. Praise the Lord. இந்த வகுப்பை நான் 2015 படிச்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உண்மையாகவே நான் இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவன். எங்கள் திருநெல்வேலி கோயிலில் சொல்லுவாங்க ஐயாவளி ஆட்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் என் குடும்பத்தில் முதல்ல ஆண்டவர் என்ன தான் தொட்டார். 93 வருஷம் ஆண்டோடைய ஊழியத்திற்கு நான் அழைக்கப்பட்டேன். அப்போ பம்பாயில் இருந்தேன். அந்த நாட்களில் என்னை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார். ராஜன் ராஜன் என்று இருமுறை பெயர் சொல்லி அழைத்து எனக்கு தரிசனம் கொடுத்தார். அது எனக்கு அந்த நேரத்தில் தெரியலை. 93 அழைச்சார். ஊழியத்தை ஒப்பு கொடுத்து அந்த நாட்களில் ஊழியத்துக்கு நான் என்னை அர்ப்பணித்தேன். ஆனால் இந்த எபிரே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது தான் என்னுடைய பாஸ்டர் மூலமாக ஹீப்ரு பாஸ்டர் மூலமாக அந்த 2 முறை அழைப்பாரை. ஆனால் அது கர்த்தருடைய சத்தம் அப்படிங்கிறத எனக்கு தெரிய முடிந்தது. அல்லேலூயா. முழு வேதத்தில் 7 இடத்துல 2 முறை அழைத்திருக்கிறார். ஆமென். 7 பேரை தான் முழு வேதத்தில் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். மோசே மோசே அப்படிங்கிறது 7 பேர் இருக்கும். அதை நான் அறிந்து கொள்ள எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் நிறைய சொல்லலாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை குறித்து என்னுடைய ரபி ஐயா நிறைய சொல்லுவாங்க. ஆதியாகமம் 24:35 படி என் எஜமான் செல்வ சீமானாக இருக்கிறார். எல்லா காரியத்திலும், அதாவது அதில் அந்த 9வது வார்த்தை, அந்த எபிரேய வார்த்தையினுடைய 9வது வார்த்தை, அது சாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு அடையாள சொல்லாக இருக்கிறதுனால அந்த 24:35 அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பவர்களுக்கு அந்த சாபம் இருக்காது அப்படிங்கிறத சொல்லி தந்தாங்க. அல்லேலூயா. இப்பொழுது நம்ம கேப்ரியலே சொன்னது போல் நல்ல இருதயமாக இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், அநேகருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அதுபோல் நிறைய காரியங்கள் சொல்லலாம். இந்த நாள் உண்மையிலே ஒரு சந்தோஷமான நாள். இத்தனை வருடமாக எனக்கு மிக தெளிவாக, அதாவது தமிழ் மாத்திரம்தான் எனக்கு சரியாக புரியும். இந்த எபிரேயத்தை ஆங்கில மொழி வாயிலாக நான் அறிய முடிந்திருந்தால் கண்டிப்பாக இந்த கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் தமிழ் மொழி வாயிலாக எனக்கு மிக அழகாக விளக்கி எங்களுக்கு நல்ல தெளிவான முறையில் நாங்கள் புரிந்து கொள்ளும் முறையில் எங்கள் பாஸ்டர் சொல்லித்தரது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நம்ம எல்லாருக்கும், இந்த கிளாஸில் இருக்க எல்லாருக்கும் நமக்கு தெரியும். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். Thank you, Pastor. I would like to call Pastor J. Cynthia to say a few words on her journey. Praise the Lord. Shalom. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றும் நம்முடைய ரபிக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு கோடானு கூடி நன்றி. என்னை இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்காக. என்னை எபிரேய படிக்கிற இந்த ஒரு 10 வருடம் ராஜன் பிரதர் சொன்ன மாதிரி அவருடைய பேட்சில் தான் நானும் வரேன். எபிரேய படிக்கிறது லாங்குவேஜுக்காக இல்லைன்றத நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம படிக்க 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 நம்முடைய வாழ்க்கைகள் எந்த நிலையிலேருந்து எந்த நிலைக்கு மாறி இருக்குன்றத அது வார்த்தையினால் விவரிக்க முடியாத ஒரு காரியம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் சத்தியத்தை ஆரம்பத்தில் அறிந்த அந்த காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே தேவ வார்த்தை தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. பாஸ்டரையா சொன்ன மாதிரி இன்றைக்கி இப்போது 3 விதையை பற்றி சத்தியத்தை போதிக்கிற எபிரே பாஸ்டர் சொல்கிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு முகத்தை காட்டுன்னு சொல்லலை, எல்லா இடத்துலையும் ஒரே முகத்தை காட்டுன்னு சொல்கிறது தான். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய இருதயம் பக்குவப்படும் பொழுது தான் சத்தியம். ஒவ்வொரு முறையும் நான் எபிரேய கிளாஸில் கற்றுக்கொள்ளும் பொழுது இருதயம் கத்தியில் அறுக்கப்படுற மாதிரியும் அது வெட்டப்படுற மாதிரியும் அதை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுகிற காரியம். வெறும் கிளாஸில் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைப்படுகிறது நான் நல்லா உணர்ந்திருக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் உணர்ந்துட்டு தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் இது ஒரு லாங்குவேஜை கற்று வெளியே போய் பெரிய ஆளாக சொல்கிறதுக்கோ நினைக்கிறதுக்கோ இல்லை. காலையில் கூட சொன்னார். ஸோ அதே போல் நம்ம
எனக்கு இது ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் எபிரேய சத்தியத்தில் ஒரிஜினல் மொழியில் நம்முடைய தேவனை பற்றி அறிகிற அறிவு, அறிந்து உணர்ந்து அதை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையில் எழுதியிருக்கிறது. அதனால் இந்த ஜேர்னியை கர்த்தர் ரொம்ப அழகாய் அருமையாக என்னை ஆசீர்வதித்து, என்னை மட்டும் இல்லை, எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு சில கூட்டங்களை அப்படி நடத்தும்படியாய் கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். நம்முடைய போதகர் எப்பவுமே நம்முடைய ரபி சொல்கிற மாதிரி, நம்ம விதைக்கப்படுற விதை நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு சரிப்படுத்தி கொண்டு மற்றவர்களை சரிப்படுத்தும்படியா. இதுதான். ஏன்னா நான் நிறைய போதகர்களை பார்த்துருக்கிறேன், வெளி வேடர்களை பார்த்துருக்கிறேன். இஷ்டத்துக்கு பேசி பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருந்திருக்கிறத பார்த்துருக்குறேன். பாஸ்டர் சொன்னார், ஏன்னா நம்முடைய அகத்தின் அழகு வெளியே எப்படி தெரியும், சாப்பாடு நேரத்தில் எப்படி தெரியும்னு நான் அதெல்லாம் உணர்ந்துருக்கிறேன். என்னுடைய 16th இயர் என்னுடைய மினிஸ்ட்ரி, வில்லேஜ் மினிஸ்ட்ரியினுடைய அந்த ஒரு பகுதியிலேருந்து நான் நிறைய ஊழியக்காரர்களையும் நிறைய இப்படிப்பட்ட ஊழியத்திலையும் நான் கடந்து வந்ததுனால நிறைய முகங்களை நான் பார்த்துருக்குறேன். அதனால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஏன்னா நான் எனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பனை எனக்கு கொடுத்ததுக்காக, அந்த குடும்பத்திற்காக கர்த்தருக்கு கோடான கொடி நன்றி ஏறெடுக்கிறேன். ஏன்னா எனக்கு 16ல் என் ஊழிய பாதையில் ஒரு சில மாற்றங்கள் உண்டாகிறதுக்கு முன்பதாக எரேமியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி, நான் உனக்கு உன்னை அறிவோடும் புத்தியோடும் நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பினை நான் கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு வாக்கு பண்ணார். அது எனக்கு ஒன்றுமே புரியல, அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு. அதனால் இன்றைக்கி வரைக்கும் கர்த்தருடைய வழியில் நிற்கவும், நடக்கவும், வாழவும், சிந்திக்கவும், செயல்படவும், கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று இது வரைக்கும் நடத்தவும் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். அதனால் கர்த்தருக்கு கோடான கொடி நன்றி ஏறெடுக்கிறேன். கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக கர்த்தருக்கு கோடான கொடி நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். Thank you, Pastor. Now I would like to call Sister M. Punkulali to talk about the goodness of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலையும் ஆண்டவர் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த 10 வருடமாக ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவர் ஜீவனுள்ள வார்த்தை, எபிரேய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக, உட்கொள்ளும்படியாக, அவரை இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு சிலாக்கியத்தை கொடுத்ததுனால அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இத்தனை வருடங்களும் நாங்கள் அநேக காரியங்களை அறிந்திருக்கிறோம். வேதம் முழுவதும் உள்ள சம்பவங்களை எல்லாம் நாங்கள் மேலோட்டமே தமிழில் வாசித்து புரிந்து கொண்டாலும் அதில் உள்ள சத்தியங்களை நாங்கள் எபிரேயத்தில் நாங்கள் படித்து கொண்டு வருகிறோம். எத்தனை விதத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரம் என்று வருகிற பொழுதெல்லாம் எங்களுக்கு அப்படியே நாங்கள் இருக்கிற நிலைமைகளையே நாங்கள் மறந்து விடுவோம். நாங்கள் எப்படியே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டோமா அப்படிங்கிற நினைவுகள் தான் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். கிளாஸ் வருகிற அடுத்த கிளாஸ் எப்போ வரும் அப்படிங்கிற காத்திருக்குதல். ஒவ்வொரு வாரமும் சபைக்கு போகிறோம், சத்தியத்தை கேட்கிறோம். ஆனாலும் இந்த எபிரேய வார்த்தைகளை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள வேதத்தில் ப்ராவப்ஸில் போட்டிருக்கு, பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்போது ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படி வைத்திருக்கிறார் என்று நாங்கள் ரபானிக்கல் மெத்தட்லேயும், எப்ராயிக் மெத்தடையும், ரபானிக்கல் மெத்தட்லேயும், இந்த மெசையானிக் மெத்தட்லேயும் நாங்கள் திருத்துவ தேவனை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற போது எங்களுக்கெல்லாம் நாங்கள் எம்மாத்திரம் எங்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைத்ததே. இது யூதர்களால் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது வாக்கியங்கள். இது நமக்கு ஆண்டவர் புறஜாதியாரன எங்களுக்கு நமக்கெல்லாம் இதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சுபாவ கிளையிலிருந்து ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற கிளைகள் நமக்கெல்லாம் இதை அறிந்து கொள்ளுகிறது மிகப்பெரிய பாக்கியம். இதை நாங்கள் உணர்ந்து கொண்டதுனால எத்தனை நாட்கள் ஆண்டவரே அடுத்த கிளாஸ் வர்ற வரைக்கும் இதை தியானித்து கொண்டே நாங்கள் இருப்போம். பாருங்கள், ஜெனிசிஸ்லேருந்து ரெவல்யூஷன் வரைக்கும் ஒரே செயின் லிங்க் எங்கேயுமே பார்க்க முடியாது. பாருங்கள், ஜெனிசிஸில் நல்லது ஆண்டவர் கிரியேஷன்லேயே நல்லது பெயரிட்டார்னு இருக்கும். பாருங்கள், கூப்பிட்டார் ஹி கால்டுன்னு இருக்கும். பாருங்கள்,
எத்தனை ரகசியங்களை பேசிக்கிட்டே போகலாம், நேரம் பத்தாது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒவ்வொரு கொக்கிகளும் எத்தனை அந்த வளையங்களோட கவுண்டிங்கெல்லாம் பார்த்தாக்கா நமக்கு இதெல்லாம் எதுக்குன்னு நமக்கு தோணும். ஆனால் எப்ரேயம் படித்தவங்களுக்கு தான் அதில் வர்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறித்து அந்த உறவுகளும் அந்த பிரமாணங்களும் எப்படி நம்மளுக்கு முக்கியம், அவசியம், கை கொள்ளணும், வேதத்தின்படி வாழ்கிறது எப்பேற்பட்ட பாக்கியங்கிறத உணர்த்தும். பேசிக்கிட்டே இருக்கலாம், நேரம் இல்லை. கர்த்தர் கொடுத்த நற்தருணத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். Thank you, sister. Now I would like to call upon Sister M. Premalata to share her testimony. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். நாங்கள் வேதத்தை எங்களுக்கு உண்மையாகவே எங்களுக்கு தமிழ் அண்ணன் சொன்னது மாதிரி இங்கிலீஷில் சொல்லியிருந்தா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் தமிழில் எங்களுக்கு புரிகிற மாதிரி உண்மையாக ஆண்டவர் கொடுத்த ரபி ஐயாவுக்கு கொடான கோடி ஆண்டவருக்கு தான் நன்றி. எங்களுக்கு அந்த வேதத்தில் இருக்கிற அந்த மகத்துவங்களை, அதனுடைய ஆழங்களை, அந்த அதிசயங்களை ஒவ்வொரு கிளாஸில் போனாலும் அப்படியே நம்மளுக்கு கேள்விப்படாத ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அந்த உண்மையாலுமே ஒவ்வொரு அந்த கிளாஸ் எப்போ வரும்ன்ற அந்த ஒரு வாஞ்சையோடு போவோம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுக்கு மேன்மை காரியத்தை மறைச்சு வைக்கிறதான். ஆனால் ராஜாக்களுக்கு மேன்மை அதை ஆராய்ந்து பார்க்கணுமா. அதை எங்களுக்கு ஆராய்ச்சி எங்களுக்கு எங்கே தெரியும், இன்னும் ஆராய்ச்சி பார்க்க தெரியாது. ஆனால் ரவி ஐயாவை கொடுத்து அதை எப்படி அதை கற்றுக்கொள்ளணும்னு எவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. அது உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ தடவை இத்தனை வருஷம் வேதத்தை படிச்சிருக்கிறோம், ஆனால் அதில் எப்படி ஒவ்வொரு கிளாஸில் வரும்போது ஒவ்வொரு புது புது காரியங்கள். அப்போது இன்னும் நம்ம இன்னும் அவரை அறியணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். அப்போ அவரை எப்படி அறிகிறது வேதத்தில்? நாங்கள் உண்மையாலுமே எங்களுக்கு எபிரேயம் பேசுறது ஒன்றும் தெரியாது, ஆனால் அதில் இருக்கிற சத்தியத்தை அழகாக எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. அதில் தான் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறது மேன்மை. உண்மையாக ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இது நாங்கள் கற்றுக்கொண்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். மகிமை. Thank you, sister, for relishing. Now I would like to call Sister J. Susila Silverbai to talk about the goodness of God. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் இந்த நேரத்தை கர்த்தர் எனக்கு தந்ததுக்காக கொடான கோடி நன்றி. அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துகிறேன். பாஸ்டர் ஐயா எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால் வரவேற்கிறோம். இந்த இடத்துல கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. அவருடைய கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதை உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அவைகளை, அவரை பற்றிய சாட்சி. இதை எப்ராயிக் ரபானிக் மெசியானிக்கில் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எப்ரேய பாஷை அல்ல, வேத எழுத்து. அவர் அலஃபின் டவுமாக இருக்கிறார். அந்த அலஃபு டவுமாக இருக்கிற அந்த வார்த்தையாகிய தேவனை, அவருடைய சாட்சியை நாங்கள், அவரை பற்றிய சாட்சியை வேதத்தில் நம்ம பார்க்கணுன்னா எப்ராயிக் ரபானிக் மெசியானிக் ஸ்டடியில் தான் பார்க்க முடியும். ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் பாஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. கர்த்தருடைய சாயலுக்குரிய உபதேசம். இது வீட்டு ஒலிவு மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டவர்களுக்குரிய உபதேசம். சத்தியத்தை அறியணும் என்கிற மனதுள்ளவனுக்கு இந்த உபதேசம். ஆனால் எனக்கு வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்தது. சத்தியத்தை அறியணும் என்கிற ஞானம் எல்லாம் கிடையாது. ஆனால் இந்த உபதேசத்தில் சத்தியத்தை அறிகிற அறிவை வைத்திருக்கிறார் என்பது இதை படிக்க படிக்க புரிந்து கொண்டேன். வேதத்தின் மகத்துவம் இதுதான் என்றும், வேதத்தை தேவன் எழுதி கொடுத்த சத்திய வசனத்தை படிக்கப் போகிறோம் என்றெல்லாம் தெரியாது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்றும் தெரியாது. இது நித்திய ஜீவனுக்குரிய உபதேசம் என்றும், சத்திய வசனத்தினால் இருதயம் சுத்திகரிக்கப்படுகிற காரியம் என்றும் தெரியாது. இது மறுபிறப்பின் அனுபவம் என்றும் தெரியாது. இதைத்தான் இயேசு நிக்கோதேமிடம் கேட்டார் என்றும், இது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற காரியம் என்றும், அவருடைய நீதியை தேடுகிற காரியம் என்றும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு அவருடைய மனவாட்டியாக புதிய வானம் புதிய பூமியில் வாழப்போகிற காரியம் என்றும் தெரியாது.
இது எதுவுமே தெரியாத எனக்கு கர்த்தரை அறிகிற அறிவை புகட்டி சத்தியத்தை அறிகிற அறிவில் நடக்க வைத்து ரபி என்ற பட்டத்தையும் கொடுக்கிறார்கள். வேதம் என்றால் என்ன என்று தெரியாது எனக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்து உருவாக்கி செயல்பட வைத்த போதகர் கிறிஸ்டோபர் ஐயாவிற்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்தில் ஜீவ தண்ணீருள்ள நதி ஓடும். அதை கிறிஸ்டோபர் ஐயா எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது நாங்கள் உணர்ந்த காரியம். அவர்கிட்ட படிக்கிற யாருமே இதை மறுக்க முடியாது. ஜீவ தண்ணீர் நதி. நமக்கு 2 தண்ணீர் இருக்குது, ஊற்று தண்ணி, ஜீவ தண்ணி. ஊற்று தண்ணி பாலகனாகவும் ஜீவ தண்ணீர் குமாரனாகவும் நாங்கள் அறிய வேண்டும் என்பதுதான் இந்த ஊழியத்தின் நோக்கம். வேதத்தை அப்படித்தான் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தில் இன்னும் காரியங்கள் என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று பவுல் சொல்கிறார். இந்த சந்தோஷத்தை என் போதகருக்கு கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். நன்மையான எந்த ஈவும் பரிபூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நான் முதற்பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இந்த சத்திய வசனத்தினாலே அவர் நம்ம ஜெனிப்பிக்கணும்னா எப்ராயிக் ரபானிக் மெசையானிக் ஸ்டடி இல்லாமல் நம்ம ஜெனிப்பிக்கப்படவே முடியாது. கர்த்தருடைய சித்தத்தில் நடத்தின தேவனுக்கு கொடான கொடி நன்றி. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நம்ம அவரை ஆதியாகமம் 1:1 யோவான் 1:1 பெரிஷீத் என்ற வார்த்தைக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பெரிஷீத் என்ற ஒரு வார்த்தைக்குள்ளே அந்த 66 புஸ்தகத்துக்குரிய எல்லா சாராம்சமும் அது உள்ளே வைத்திருக்கிறார். ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம் அவ்வளோ காரியங்களை ஆண்டவர் அதில் வைத்திருக்கிறாரு. 3 சாம்பிள் தான். ஏலோஹிம் என்ற வார்த்தையை நாங்கள் பெரிஷீத், அதுக்கு அடுத்து தேவன்ற வார்த்தைக்கு ஏலோஹிம்ன்ற வார்த்தை. ஏலோஹிம்ன்ற வார்த்தையில் பிரமாணம் 14 அதற்கு நம்பர் போடுவோம், வேல்யூ நம்பர் வேல்யூ இதில் போட்டு படிக்கிறது தான் இந்த ஸ்டடியோட ஒரு இதுவே காரியம். அதில் போட்டு படிக்கும்போது 14 சிங்கிள் வரும். 28 பிரமாணத்தை குறிக்கிறது. பிரமாணத்தின் வெளிச்சம். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என்று சொன்ன தேவன். அதில் ஆர்டினல் கார்டினல் போடும்போது கார்டினலில் 86 வரும். இந்த 86க்குள்ளே 3 காரியம், 22, 26, 38. இந்த 22லேயும் நம்ம இருக்கிறோம், அந்த 26லேயும் நம்ம இருக்கிறோம், 38லேயும் நம்ம இருக்கிறோன்றது இதை படித்தவங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு காரியம், ஆபிரகாமுக்கு ஆபிரகாமாக இருந்த ஆபிரகாமுக்கு ஹே என்ற எழுத்த ஆண்டவர் கொடுத்தாரு. ஹே என்றது கர்த்தருடைய நாமத்தை குறிக்கிறது. அவருடைய நாமம் வார்த்தை என்பதே. வார்த்தையை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்தார். அதுதான் ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதம். அந்த வார்த்தை ஆலஃபின் டவுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Thank you, sister, for beautifully explaining it. I would like to call Sister Sandra Isaac to say a few words on her journey. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்னென்னா, என் சபையின் போதகர் என்னோட ஷெப்பர்டும் இங்கே இருக்காங்க. he is a living testimony என்னால் சொல்ல முடியாது. ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட் தட் he is here and he is my shepherd. அடுத்ததாக ஒரு நல்ல மேய்ப்பனை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார், உலகப்புறம் மேய்ப்பனை. அதே போல் எனக்கு இந்த எபிரேயம் டீச் பண்ண நல்ல ஒரு ரபியும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அநேக சந்தேகங்களுக்கு பின்பு தான் நான் இந்த கிளாஸில் சேர்ந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். அநேகர் வந்திருக்கீங்க. எபிரேயம் படிக்கிறது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களும் எல்லோரும் இங்கே இருக்கீங்க. என்ன இந்த எபிரேய வார்த்தை என்றால், எபிரேய வேதத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோன்னா, முதல் வசனம் அவங்க சொன்ன மாதிரி சிஸ்டர் பெரஷித் சொன்னாங்க, தமிழில் படிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்குது. இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன்ஸ் அண்ட் தி ஹர்த் அப்படின்னு. ஹீப்ரூவில் பெரஷித் பெரா எலோஹிம் ஹெட் ஹாஷமாயிம் வாயஹெட் ஹாஹரெட்ஸ், இப்படி 7 வார்த்தைகள் 28 எழுத்துகள் இருக்குது. இந்த 28 எழுத்து 7 வார்த்தையில் எத்தனை சத்தியம் இருக்குதுன்னு கேட்டால் நம்ம சாதாரணமாக படிச்சிடும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அவ்வளோதான். ஆனால் ஏன் சிருஷ்டித்தார்,
எதற்காக சிருஷ்டித்தார், யாருக்காக சிருஷ்டித்தார், அப்படி யாரும் நம்மளுக்கு தோணியிருக்காது. எப்படி சிருஷ்டித்தார் தான் அடுத்தது பார்த்துருப்போம். இது இந்த ஒரு வசனத்தில் ஒரு கடல் அளவு சத்தியம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்கிறோன்னா, சாதாரணமாக படித்து இல்லை ஈப்ரூ பைபிளை வாசித்து அல்ல, அந்த 3 மெத்தட், ஹெப்ராயிக், ரபானிக், மெஷியானிக். ஹெப்ராயிக்னா மேல் அண்ட் ஃபீமேல் பார்க்கணும். காட் கிரியேஷனே மேல் அண்ட் ஃபீமேல் தான், அவரோட கான்செப்டே மேல் அண்ட் ஃபீமேல் தான். காலையில் கூட ரபியா சொன்னார், வானம் மேல், பூமி ஃபீமேல், வார்த்தை மேல், ரிசீவ் பண்ணுற நாம ஃபீமேல், அவர் மணவாளன் மணவாட்டி. இப்படி நம்ம மேல் ஃபீமேல் பார்த்து அந்த மேல் ஃபீமேல் அந்த 7 வார்த்தைக்குள்ளே பார்க்கும்போது 22 ஆல்ஃபபெட்ஸில் 11 மேல் 11 ஃபீமேல். இது ரெண்டுமே அந்த 7 வார்த்தைக்குள்ளே இருக்குது. கரெக்டாக நிற்கும். எங்கெங்கெல்லாம் மேல் ஃபீமேல் பார்க்குறோமோ கரெக்டாக 11 மேல் 11 ஃபீமேல் கரெக்டாக நிற்கும். இது மாதிரி எங்கெங்கெல்லாம் மேல் ஃபீமேல் பார்க்குறோமோ கரெக்டாக 11 and 11 நிற்கும். அவரோட வார்த்தை ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் மாறாது. அது இந்த எபிரேய வேதத்துக்கு தான் பொருந்தும். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் பார்க்குறது ஹெப்ராயிக் மெத்தட். ரபானிக்கல் மெத்தட் என்னென்னா, ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ போட்டு பார்க்கும்போது அந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம். அதான் மெசியானிக் மெத்தட், மறைப்பொருள். அந்த சத்தியம், அந்த வேதத்துக்குள்ளே இருக்க என்ன சத்தியன்றதை நம்ம அறிந்து கொள்கிறோம். இப்போ 2 + 2 4, இது யாராவது மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. இப்போ நான் 5ன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, 4 தான் அது. அப்போ என்ன சத்தியம் அந்த வசனத்துக்குள்ளே இருக்குன்றத இந்த HRM, ஹெப்ராயிக், ரபானிக், மெஷியானிக், இந்த ரபானிக்கில் போடும்போது தான் அந்த உண்மையான சத்தியம் உள்ள என்ன இருக்குன்னு கர்த்தர் எழுதி வச்சுருக்கார். கர்த்தர் கொடுத்த வேதம் அது. அதில் அப்படி ஆழமான சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த மெத்தடில் தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். இத்தனை வருஷம் கர்த்தர் என்னை இந்த இடத்துல வைத்து கற்றுக் கொடுத்த கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரங்கள் நன்றி நான் செலுத்துகிறேன். படிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாரா. மறுபடியும் எங்கள் போதகரையும் எங்கள் ரபியாவும் நான் வாழ்த்துக்கிறேன். Thank you, sister, for pouring your heart out into words. I humbly request the gathering to give a round of applause to the testimony givers. I would like to call Pastor Paul Nyanarajan to share his testimony. Praise the Lord. Hallelujah. Amen. மிகவும் சந்தோஷமாக இருக்கு. சுருக்கமாக ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு அமர விரும்புகிறேன். ஆமென். ஷமா இஸ்ராயேல், Adonai Elohinu, Adonai Echad. இஸ்ராயேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இஸ்ராயேலே கேள் அல்ல, இஸ்ராயேலே கீழ்ப்படி, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்பதற்காக சொல்லவில்லை, கீழ்ப்படிவதற்காக சொல்லியிருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை அவருடைய வசனத்தை கொண்டு அநேக வருஷங்களாக ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. 2016வது வருஷத்திலிருந்து படித்து கொண்டு இருக்கிறோம். பேசிக் ஸ்டடீஸ் முடிச்சுவிட்டு இப்போது ஹையர் ஸ்டடீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக முடித்து கொண்டு இருக்கிறோம். 32 பேர் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கடைசியில் எங்கள் 3rd பேட்சில் 5 பேர் தான் இருக்கோம். கர்த்தர் யாரை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். யாரை முன்குறித்திருக்கிறாரோ பரிசுத்த ஸ்தலத்திற்கு அழைத்து நீதியை சொல்லி கொடுத்து நீதிமானாக மாற்றுகிறார். யாரை நீதிமான்களாக மாற்றுகிறாரோ அவர்களை மகிமையும் படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் அல்ல, கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். யார் இந்த மகிமையின் ராஜா? வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இந்த தலைகள் வாசல்கள் யாரு? கீழ்ப்படுகிற எல்லாரும் வாசல்கள். ஹல்லேலூயா. அனாதி கதவுகளே உயருங்கள், அவர்களுக்குள்ள மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பாராக. போன வருஷம் எங்களுடைய சபைக்கு புதிய ஒரு கட்டிடத்தை கர்த்தர் கொடுத்து பழைய வாடகை இடத்திலிருந்து புதிய இடத்திற்கு வந்தோம். சபை கட்டும் பொழுது யார்கிட்டையும் ஃபண்ட்ரைஸ் பண்ணல, கர்த்தர் காசு கொடுத்தாரு, சபை கட்டணும். வாடகை இடத்துல கஷ்டப்பட்டு சபை நடத்தினோம். 7 வருஷம் கழித்து புதிய இடம் கர்த்தர் கொடுத்தாரு, சபை கட்டணும்.
சத்தியத்தில் கட்டுறோம். தாகமாக இருக்கவங்க சபைக்கு வராங்க. தண்ணி வேணும் எங்களுக்கு கொடுங்க. ஸோ நாங்கள் போய் ஆத்துமாக்களை என்ன பண்ணலை, சம்பாதிக்கலை. சத்தியத்தில் கட்டுறதுனால ஆத்துமாக்கள் தேடி வராங்க. We don't have a board for our church. சர்ச்சுக்கு போர்டு இல்லை. எங்கள் சர்ச்சு வந்து கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் சர்ச் கிட்ட வந்தால் போர்டே இருக்காது. போர்டு வைக்கணும்னு விருப்பமும் இல்லை. ஏன்னா சபைக்கு வரவங்க எதுக்காக வரணும்? சத்தியத்துக்காக தான் வரணும். போர்டு பார்த்து வரவன் சத்தியத்துக்கு வரமாட்டான். பாஸ்டர் பார்த்து தான் வருவான். பாஸ்டர் நல்லா இல்லாட்டி சர்ச்சை விட்டு போயிடுவான். நீ அப்படி வரவே வேண்டாம், நீ சத்தியத்துக்காக வந்தீன்னா வா, இல்லாட்டி என்ன பண்ணாத, வராத. எங்கள் சர்ச்சுக்கு முன்னாடி 3 சர்ச் இருக்குது. எல்லாரும் போர்டு வச்சுருக்காங்க. நாங்கள் மொத்தம் போர்டு வச்சிடல. ஹல்லேலூயா. சர்ச்சில் குடும்பங்கள் 10 குடும்பமாக இருந்தது, 18 குடும்பமாக மாறி இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். I praise the Lord. சத்தியத்தில் கட்டுறதுனால இயேசு வந்து பேதுரு பார்த்து சொல்கிறார் இல்லையா? பேதுரு வந்து இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், ரா முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை ஆண்டவரே. அப்போ இயேசு என்ன சொன்னார்? வலையை தூக்கி என்ன பண்ணு, அந்த சைடு போடு. அப்போ பேதுரு என்ன பண்ணுறாரு? கீழ்ப்படிக்கிறார்ல. ஒரே ஒரு கீழ்ப்படிதல் போதும். மீன் தானாக வரும்ல, ரிசோர்ஸஸ் தானாக வரும்ல. That's what is happening in my church. ரிசோர்ஸ் தானாகவே வருது. ஆத்துமாக்களையும் கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கலாம், கர்த்தர் வார்த்தை சபையில் விருத்தி அடைந்து ஜனங்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள், மிகவும் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். சபை பெருகினது, மிகவும் அதிகமாக பெருகினதுன்னு நம்ம வாசிக்கலாம். அது நடக்குது. It's practically happening. So praise the Lord. முக்கியமாக ரபி ஐயாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் மாத்திரமல்ல, என் மனைவி வந்திருக்கிறாங்க, மனைவி, பிள்ளைகள், எங்கள் பேட்ச் எல்லாரும் சார்பாக கர்த்தருக்கு நன்றி சொல்லி உங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். God bless you. பாஸ்டர் ஐயா, நீங்கள் கொடுத்த மெசேஜில் ரொம்ப முக்கியமான காரியம், இருதயம் ஆயத்தமாக இல்லை என்று சொன்னால் வசனம் வேர் பிடிக்கவே பிடிக்காது. ஹெப்ராயிக் வேர், ரபானிக் ஸ்டெம், மெசியானிக் பிரான்ச்சஸ். பிதாவானவர் வேர் பற்றி, குமாரன் ஸ்டெம், அதில் கிளைகள் நம்ம தான். கிளை குமாரனுக்குள்ளே இருந்துச்சுன்னா கனி கொடுப்போம். கனி கொடுக்காத கிளை எதுவோ அதை அவர் வெட்டுவார். Amen. Shalom. Praise the Lord. கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபஸ்ட்டு ஈப்ரூ வந்து எனக்கு என்ன படிக்க வரேன்னே ஃபஸ்ட்டு தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு எங்கள் மாமியார் தான் வந்து சாண்ட்ரா ஆண்டி வந்து இந்த ஈப்ரூ படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு சாண்டி சொன்னாங்க, நீ வந்து கிளாஸ் படினாங்க. சரின்ட்டு நான் எப்போவுமே வந்து எங்கள் சர்ச்சில் வந்து போயிட்டு ப்ரேயர் ஸ்பெஷல் ப்ரேயர் நடக்கும். அப்போ ஸ்பெஷல் ப்ரேயரில் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துட்டேன். உமக்கு சித்தமானால் இந்த ஈப்ரூ நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டேன். அன்றைக்கி மெசேஜில் வந்து கேபிள் பாஸ் சொன்னாங்க, எனக்கு ஈப்ரூவே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி. ஆனால் அந்த ஈப்ரூ 119 சங்கீதம் இதில் இருக்கிற 22 லெட்டர்ஸ் வந்து ஈப்ரூ லெட்டர்ஸ்ன்னு வந்து சொன்னாங்க. அது எனக்கு ஒரு தெய்வ வழிநடத்துதலாக இருந்தது. அப்போ சரி, இது நம்ம கண்டினியூ பண்ணணும், கர்த்தருடைய வழிநடத்தல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணேன். ஸோ நிறைய விஷயங்களை வந்து நான் பேசிக் தான் படிச்சுட்ருக்கேன். சரி, கர்த்தர் நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அதே வேளை குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். எதுக்காக அவருடைய பாதத்தை முத்தம் செய்யணும்? நித்திய ஜீவனையும் ரட்சிப்பையும் அடைவதற்கு, ரட்சிப்பை நித்திய ஜீவனை அடைவதற்காக நம்மளுடைய பாதத்தை முத்தம் செய்யணுன்றது ஒரு ஆழமான ஒரு சத்தியம். சரி, அப்படியாக கர்த்தர் என்னை நடத்தினார். என்னுடைய குடும்பத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எங்கள் மாமியாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. ரபி ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் இது முதலாவது நாங்கள் பரிசுத்தவர்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். வந்திருக்க எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நான் ஜபரஜையை விட்டு நான் படித்தேன். ஒரு 4 வருடங்கள் படித்தோம்.
நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஆனால் கடைசியாக நின்றது 4 பேர் தான். அதனால் இது வந்து சிரிக்காதீங்க, உண்மை சொல்கிறேன். 4 இல்லை ஆகினால பிரியமானவர்களே, இது 4 என்ன சொல்கிறேன்னா, 2 காரியம் தான் நான் என்ன ரொம்பலாம் நான் பேச மாட்டேன். 2 நிமிஷம். என்னென்னா ஜெபராஜ் சொல்லி கொடுத்தது, இன்றைக்கி சொல்லி கொடுத்த ஐயா சொல்லி ரொம்ப எங்களுக்கு பிரோச்சனமாக இருந்தது. அவர் என்ன 2 விஷயம் தான். என்னென்னா ஆசரிப்பு கூடத்தை பற்றி எடுத்தபோது நான் பல முறை ஆசரிப்பு கூடத்தை பற்றி தப்பாக மெசேஜ் கொடுத்துறேன். ஆனால் ஆசரிப்பு கூடத்தை பற்றி எடுக்கும்போது ஜீசஸ் என்ற பார்ட் வந்துட்டு எல்லோரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரகாரம் பலி செலுத்துறது எல்லாமே எல்லாம் பித்தளை செம்பு அங்கே தான் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரும்போது அங்கே இம்மானுவல் பார்ட். ஸோ இந்த மேத்யூ 1 சாப்டரில் எடுத்தார் பாருங்க, எனக்கு ரொம்ப உண்மையாக எனக்கு இன்னும் தூக்கத்தில் வச்சு கேட்டால் நான் சொல்லுவேன். அவ்வளோ எனக்கு ரொம்ப பிரோஜனமாக இருந்தது. அப்போ இம்மானுவல் பார்ட்டில் வந்தால் தான் கடி நம்ம கொடுக்க முடியும், நம்ம லைஃப்பில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறும். ஸோ ஜீசஸ் இந்த பாட்டோடு நின்றாதீங்க, இம்மானுவல் பார்ட்டுக்கு வாங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கு வாங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் நம்மளை கொண்டு போயிடுவார். தேங்க்யூ பேட்ச், காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை ஒரு சாட்சியை நிறுத்தினதுக்காக கூட ஸ்தோத்திரம். நான் ஆக்சுவலாக நான் இந்த ஹீப்ரு கிளாஸ் சேர்த்துக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தாவே என் வேதத்தில் அதிசயங்களை காணும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் அப்படின்னு நான் அதிகமாக ஜெபிப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் தான் என்னுடைய சர்ச்சில் இந்த சகோதரி சுஷ்லாமா சொன்னாங்க, ஹீப்ரு கற்றுக்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் ஏற்கனவே நிறைய படிச்சுட்ருக்கேன் அப்படின்ட்டு. இல்லை நீ வந்து பாரு, 1 மாதத்துக்கு 1 கிளாஸ் தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அப்போ அந்த நேரத்தில் அந்த நான் சேர்ந்த பிறகு தான் தெரிஞ்சது நிஜமாகவே அது கர்த்தர் அந்த அதிசயங்களை அந்த வேதத்தின் மூலமாக அறிகிறதுக்கு எனக்கு உதவி செய்தார். நிஜமாகவே இட்ஸ் அ கிரேட் ப்ரிவிலேஜ். அது நீங்கள் படிக்கும்பொழுதே ஆவியானவர் நல்ல இடைப்படுறதை நீங்கள் நல்லா உணர முடிஞ்சது. அதுவும் அவர் அதாவது அந்த ஒவ்வொரு அது ஃபஸ்ட்டில் கூட என் சிஸ்டர் என்னோட சேர்ந்து அப்புறம் பார்த்தா இது நிறைய கணக்கெலாம் போட வேண்டியிருக்கு, இதெல்லாம் நம்மளால் சாத்தியம் இல்லை, ஐயோ வெறும் ப்ரீச்சிங் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னாங்க. அப்புறம் நான் தான் தொடர்ந்து கண்டினியூஸாக 3 வருஷம் ஆயிடுது. கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். அந்த ஒவ்வொரு கணக்கையும் போட்டு பார்க்கும்போது அது எல்லாமே அந்த மணவாளனை அந்த 11ல் தான் எல்லாமே மணவாளனை மையப்படுத்தி இருக்கோம். அதே நேரத்தில் என்னுடைய அதாவது நான் மணவாட்டி, அவர் நித்திய விவாகத்தென்று என்னை நியமித்திருக்கிறார் என்பதை அதிகமாக உணர ஆரம்பித்தேன். கர்த்தர் நல்லவர். அது இல்லாமல் நிறைய வார்னிங்ஸு கர்த்தர் அதாவது அதிகமாக கொடுத்தாரு. எவ்வளோ தான் ஊழியம் பண்ணாலும், எவ்வளோ தான் நாங்களாம் கிராமெல்லாம் ஊழியம் பண்ணியிருக்கோம், பர்சனல் இவாஞ்சலிசம் பண்ணாலும் கனி கொடுக்கலன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாதுன்றதை அதிகமாக இந்த எபிரேய மொழி கற்றுக்கொள்ளும் போது அறிந்து கொண்டேன். பாஸ்டர் அதை அதிகமாக வலியுறுத்தியும் சொல்லியிருக்கிறாரு. என்ன தான் பண்ணாலும் என்ன ஊழியம் பண்ணாலும் நீங்கள் அன்பாக இருந்தாலும் நற்கிரியை செய்தாலும் நல்ல கனி கொடுக்கலன்னா யூ கேனாட் என்டர் இன்டு த கிங்டம் ஆஃப் காட். தட்ஸ் ரியல். அந்த நல்ல கனி கொடுக்கணும். ஆத்மா எப்படி இருக்கணும், அவரோடு இணைஞ்சிருக்கணும். ஆத்மா மணவாளனுக்கு என்ன பிரியுமோ அதுதான் செய்யணுன்றதை நான் இந்த எபிரேய மொழி கற்றுக்கொண்டேன். அது இல்லாமல் எனக்கு அதிகமாக உணர்த்தப்பட்ட காரியம், நான் இன்னும் பலிபட அனுபவத்திலே இருக்கிறேன். இன்னும் நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும், மகா பரிசுத்தக்கல்ல போகணும். கர்த்தர் என்னை அதுக்கு தகுதிப்படுத்துவாராக. கற்றுக் கொடுத்தார்.